200 கோடி பேங்க் பேலன்ஸ், 800 கோடிக்கு சொத்து, 10 வீடு 10 பங்களா, அதுலயும் சரி விடு, அதுலயும் 2 வீடு விட்டுட்டு வந்த என்னடா வீட்டை விடல, பள்ளிக்கூடம் விஜய் சிபிஎஸ்இ ஸ்கூல் அதை விடல, ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதை விடல, அந்த பக்கம் பார்த்தா வட்டிக்கு விடலாம்ல, கொண்டாடிக்கிட்ட மகன் கிட்ட அப்புறம் அப்பா கிட்ட. உலகத்திலே அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்த ஒரே ஒரு ஆளு நம்ம பகாமாஸ் தான். கடைசி நம்பிக்கை மக்களுக்கு பாட்டு கொஞ்சம் மோர கட்டி கொஞ்சம் காட்டுங்க. கடைசி நம்பிக்கை நான் பார்த்துக்கிறேன் சார். கடைசி நம்பிக்கை கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் விட்டுட்டு நடிகையோட டான்ஸ் ஆட நீ எங்க மனைவி நீதிமன்றத்தில் கலந்துக்கிட்டு இவன் கல்யாணத்துக்கு ஆட்டிட்டு போறான். போறது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த அம்மா வந்து ஒரு பூங்கத்து மாலா மடிகள் போவாங்க மாலா அது போற பின்னாடி அது கடைக்கல் பார்வைக்கு போறாங்க. உச்சம் அந்த அம்மா பூனைக்குட்டி மாதிரி பயன்படுத்திட்டு மக்கள் ஆட்டக்காரங்க 500 ரூபாய் மாநில பஞ்சாயத்துக்கிற மாதிரி களவாணி படத்துல கஞ்சாகருக்கு சொல்ற மாதிரி 21 வரைக்கும் மனைவி டாக்ஸ் கட்டுறாங்க. யாரு? மரியாதைக்குரிய சகோதரி சங்கீதா. ஏன் சகோதரி? அவள் ஈழத்து மகன், எங்கள் சொந்தம், ஈழத்து தேவதை. அவள் வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது பெரிய தெருவுல ஒரு தெருப்பொருக்கி கூட சொல்லியிருக்கா. சாதிய குடும்பங்களின் தாய் என்பதை பார்த்து சிவாஜி, விக்ரம், கமலஹாசன், சூர்யா, அஜித் குமார், தனுஷ் படம் நடிப்பு நாங்க பார்த்துட்டோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க வைக்காத. சரி, தாய் பட்டு பாராட்டுக்குரியது. ஆனால் தாய் சாதிய கொடுமையால் இறந்து விட்டார் என்று மரியாதைக்குரிய சகோதரர் ஆனந்த் அர்ஜுனா சொல்றாரு. விசாரிச்சு பார்த்தா தாயும் ஒரே சமூகம், அப்பாவும் ஒரே சமூகம். எப்படி சாதி பிரச்சனை? மாமியார் கொடுமையில என் தங்கச்சி செத்து போயிட்டாங்க. மாமியார் கொடுமைய சாதி கொடுமையா மாற்றி பழைய சமூக மக்கள் வாக்குகள் வாங்க பிச்செடுக்க வந்து ஆனந்த் அர்ஜுனா தீ குடிச்சு சாவிட அனுதாபம் வரும், பால்காய் வாங்கி குடிய அனுதாபம் வரும், மேடையில தூக்கு போட அனுதாபம் வரும். ஓட்டுக்காக அவன் 100 ரூபா போய் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் உங்களுக்காக, உங்க தம்பி உங்க அண்ணன் எல்லா வழியும் தாங்கிட்டு எல்லா வேலையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும் தான் பேசுவேன். அதுவே பெரிய போய் ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்திலே அரசியல் என்பது மக்களின் தேவை, மக்களுக்கு அரசியல் என்பது மக்களுடைய தேவை, அதுக்கு செய்யக்கூடிய சேவை என்று இருந்தார்கள். யார் காலத்துல? நம் தாத்தா பெருந்தலைவர் கிங் மேக்கர் காமராஜர் காலத்துல. காமராஜருக்கு வாக்களித்தோம், கக்கன் அமைச்சரா வந்தாரு. காமராஜருக்கு வாக்களித்தோம், ராமசாமி என்கிற நேர்மையாளன் அமைச்சரா வந்தாரு. ஆனால் இன்றைக்கு ஊழல் மலிந்து, லஞ்சம் மலிந்து, ஒரு அடிப்படை தேவை. இதே வெள்ளிவாக்கத்தில் மழை வந்தா இந்த மேடை வரைக்கும் தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காது? சிக்கோ நகர்ல 50 வருஷமா ஆண்டு 50 ஆண்டுகள்ல சிங்கார சென்னையை ஒழுங்காக கட்ட முடியல. இதற்கு திமுக அதிமுக மாறி மாறி வந்தால் இது சரியாகுமா? இல்ல திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக என்று வந்தது. இந்த 2 பேரும் மாற்று கிடையாது, நாங்க தான் மாற்று. ஏன்? திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தி. எப்படி தூய சக்தி? உங்களுக்காக உழைப்பதற்காக என் சொத்துக்களை விட்டுட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி வந்திருக்கேன். ஆமா, பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, பட்டினப்பாக்க வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 காரையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 வீடையும் பார்வையற்றோர் பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டு,
சொத்து அம்மட்டையும் வித்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சரி, எங்க எப்படி வந்த? சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். இப்ப எங்க போற? பட்டினப்பாக்கத்துக்கு போறேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். எதுல போற? 6 கோடி கேரன்ல போறேன். 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 800 கோடிக்கு சொத்து, 10 வீடு 10 பங்களா, அதுலயும் சரி விடு, அதுலயும் 2 வீடு விட்டுட்டு வந்த. என்னடா வீட்டை விடல, பள்ளிக்கூடம் விஜய் சிபிசி ஸ்கூல் அதை விடல, ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதை விடல, அந்த பக்கம் பார்த்தா வட்டிக்கு விடுறாப்புல. யாரு? பொண்டாட்டி கிட்ட, மகன் கிட்ட, அப்புறம் வந்து அப்பா கிட்ட. உலகத்திலே அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்த ஒரே ஒரு ஆளு நம்ம பக்கா மாஸ் தான். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வோம். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு மாதம் சம்பளம் மாதம் செலவுக்கு அனுப்புவேன். அதை போய் நான் வந்து வருமான வரித்துறை எங்க அப்பாவுக்கு அனுப்புறேன், எங்க அம்மாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு எழுதி வைக்க முடியாது. எழுதி செய்ய எவ்வளவு கேவலமானவன். ஆனா அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு வருமான வரித்துறைக்கு காட்டி அதுல இருந்து அபிடவிட் போடுற ஒருத்தன் யாரு? இந்த நாட்டை திருத்த வந்து சீர்திருத்தவாதி. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது பாட்டு. கொஞ்சம் மோர கட்டி கொஞ்சம் காட்டுங்க. கடைசி நம்பிக்கை நான் பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்த்துக்கிறேன் சார். கடைசி நம்பிக்கை காமராஜர் வழியில, முத்துராமலிங்க தேவர் வழியில, சுந்தரலிங்கம் வழியில, அழகுமுத்துக்கோன் வழியில, வஉசி வழியில தாவேகா மக்களுக்காக நிக்க பேசுறாப்ல. முன்ன பின்ன முத்துராமலிங்க தேவர், காமராஜர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம் வரலாறு நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? படமாவது பார்த்திருக்கியா? தன் நாட்டு விடுதலைக்காக சொத்த புறத்தை வித்து கப்பல் ஓட்டுறாரா எங்கள் தாத்தன் வ.உ. சிதம்பரம். அவர் கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா? விஜய் கால் தூசிக்கு வாழ்ந்தவர் எங்கள் தாத்தா காமராஜர். கல்யாணம் முடிக்காம வாழ்ந்த காமராஜர் எங்க? கட்டிய மனைவியை நீதிமன்றத்தில் விட்டுட்டு நடிகையோட டான்ஸ் ஆட போற நீ எங்க? மனைவி நீதிமன்றத்தில் கவனிக்கிட்டு இருக்கு, இவன் கல்யாணத்துக்கு ஆட்டிக்கிட்டு போறான். போனது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த அம்மா வந்து ஒரு பூங்கத்தை தூக்க சொல்லுது. மாலா வடிவில் போறல மாலா அப்படி போறான் பின்னாடி. அது கடைக்கண் பார்வைக்கு பதறாப்ல. இவர் பிக் பாஸ், பக்கா மாஸ், கேரியோட உச்சம். அந்த அம்மா பூனைக்குட்டி மாதிரி பயன்படுத்திட்டு இருக்க அவரை. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கல, ஆட்டக்காருக்கு 500 ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி, களவாணி படத்துல கஞ்சாகரப்ப சொல்ற மாதிரி பெத்த பிள்ளை இங்க இதே வடவள்ளியில வலசரவாக்கத்துல ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறான். பெத்த மகள் லண்டன்ல தங்கியிருக்கிறான், மனைவி லண்டன்ல. 2021க்கு பிறகு மனைவிக்கு இன்கம் டாக்ஸ் கட்டலை என்று அபிடவிட் போறாரு. ஏன் போடுறாரு? 2021 வரைக்கும் மனைவி டாக்ஸ் கட்டுறாங்க. யாரு? மரியாதைக்குரிய சகோதரி சங்கீதா. ஏன் சகோதரி? அவள் ஈழத்து மகள், எங்கள் சொந்தம், ஈழத்து தேவதை. அவள் வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது வெளியே தெருவுல ஒரு தெருப்பொருக்கி கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த 2021க்கு டாக்ஸ் கட்டல. ஏன் கட்டலன்னு பார்த்தா 2021 வரைக்கும் அவள் மேல இருந்த அந்த ஜெயா ப்ராப்பர்ட்டி என்கிற அந்த நிறுவனத்தை இந்த விருகம்பாக்கத்துல போட்டி போடுற அவருடைய டிரைவர் மகன் சபரிநாதன் அப்பா ராஜேந்திரன் பேர்ல எழுதி வச்சுக்கான். பொண்டாட்டி பேர்ல இந்த நிறுவனத்தை ஒருத்தன் டிரைவர் பேர்ல எழுதினா நாம எவ்வளவு பெரிய சைக்கோ பையன் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம கஷ்டப்படுவோம், ஒரு பூ வைப்போம், ஒரு ஆட்டோ ஓட்டுவோம், ஒரு பணிகளை வச்சிருப்போம். ஆனாலும் கொஞ்சம் சொத்து வாங்கினா மனைவி பேர்ல வாங்குவோம், கொஞ்சம் சொத்து வேணா மகன் பேர்ல வாங்குவோம், கொஞ்சம் சொத்து வாங்கினா மகன் பேர்ல வாங்குவோம். பெத்த புள்ள பெத்த மக பேர்ல ஒரு சொத்து கூட வாங்காம அத்தனை சொத்தையும் தன் பேர்ல வச்சுக்கிற இவர்தான் பதவி ஆசை இல்லாதவரு. இவர்தான் 5 காசுக்கு ஆசைப்படாதவரு. 800 கோடி சொத்தும் 10 வீடும் விஜய் பேர்ல, பொண்டாட்டி பேர்ல, பிள்ளை பேர்ல ஒரு இடம் இல்ல, கடன் கொடுத்து வச்சிருக்கான். நாட்டுக்கு வர்றான். மகள் அண்ணன் சீர் தருவேன், தாய் மாமன் சீர் தருவேன். அதெல்லாம் வேண்டாம்யா, முதல்ல பொண்டாட்டிக்கு சீர் கொடு, அதை கொடு. தனிப்பட்ட முறையில பேசல, ஆதாரத்தோட பேசுறேன், ஆதாரத்தோட பேசுறேன். அந்த ஆள் அப்படின்னா கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்ல, லட்சியம் இல்ல, இலக்கு இல்ல. ஏன் அந்த கட்சிகளுக்கு இப்படி இருக்காங்க? இவங்க நாட்டை காப்பாற்ற போறாங்க, மக்களை காப்பாற்ற வரேன்றாங்க. விஜய்க்கு மனைவி கூட சண்டை, விவாகரத்து.
ஆர்கே நகர் வேட்பாளர் மரிய வில்சனுக்கு ஏற்கனவே விவாகரத்து. இப்ப மயிலாப்பூர் வேட்பாளருக்கு எனக்கு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி நேற்று மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ரமண மேல கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட். இந்த பக்கம் பார்த்தா ஆதவர்ஜுனா இந்த தொகுதியில எம்எல்ஏவாக தீர்வு அடம்பிடிச்சு நிக்கிறாப்புல. டேய் அழாதடா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை, நான் எம்எல்ஏ ஆயிடுவேன், எனக்கு ஓட்டு போடணும்னா நான் முடிவெடுத்துட்டாங்க. விசில் சிம்பிள் வித்துட்டு போயிட்டு இருக்கான். விசில் சிம்பிளை ஒரு ஊருக்கு வந்து அவரு எனக்கு 5 வயசா இருக்கும்போது என் தாய் இறந்துட்டாங்க. சாதிய கொடுமையில் என் தாய் இறந்ததை பார்த்து நான் அம்பேத்கரை படிக்க டேய் 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 சிவாஜி, விக்ரம், கமலஹாசன், சூர்யா, அஜித் குமார், தனுஷ்னு படம் நடிப்பு நாங்க பார்த்துட்டோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்க வைக்காத. இந்த படம் இந்த தியேட்டர்ல ஓடாது, வெள்ளிவாக்கத்தில் ஓடாது இந்த படம். தம்பி, இத படத்தில் நடிச்சா கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொல்லி கேரக்டர் ஆர்டிஸ்ட் தேசிய விருது கிடைக்கும், துணை விருது கிடைக்கும், துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கும். கண்ணீர் தாரதாரே ஊத்துது. ஐயோ, 5 வயசுல இறந்த தாயை 45 வயசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, தாய் பற்றி பாராட்டுக்குரியது. ஆனால் தாய் சாதிய கொடுமையால் இறந்து விட்டார் என்று மரியாதைக்குரிய சகோதரர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. விசாரிச்சு பார்த்தா தாயும் ஒரே சமூகம், அப்பாவும் ஒரே சமூகம். எப்படி சாதி பிரச்சனை? அப்பாவும் ரெட்டியாரு, அம்மாவும் ரெட்டியாரு. பெத்த தாயை ஒருத்தன் சொல்றாங்க என் தாய் சாதிய கொடுமையில் இருந்தார். விசாரிச்சு பார்த்தா இவனுடைய பெரியம்மாவும் சொந்த பெரியம்மா கிடையாது, அதுவும் கதை. எங்க தாத்தாவுக்கு 2 பொண்ணுங்க, ஒன்னு திலகவதி எங்க அம்மா. விசாரிச்சு பார்த்தா திலகவதி எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, உங்க அம்மாவுடைய பெரியப்பா பொண்ணு. அதான் அவங்க தாத்தாக்கு பிறந்த மாதிரியே காட்டுறான். பொய், வாய துறந்தாலே பொய். அப்புறம் பார்த்தா அந்த 2 பேர்ல திலகவதி அம்மா பெரியம்மா பொண்ணு. அந்த திலகவதி அம்மா ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐபிஎஸ். அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, கலெக்டராவில் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. 4 பேரு. கல்யாணி, ஆதவர்ஜுனா அம்மா பேர் கல்யாணி. கல்யாணின்னு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அது ஒரு பேங்க் ஆபீசர் பொண்ணு கேட்டாரு. பேங்க் ஆபீசர் பொண்ணு கேட்டதுனால எங்க சித்தி அந்த பேங்க் ஆபீசர் கெட்டு கொடுக்காம ஒரே சாதியில ஒரே சாதியில நிச்சயிக்கப்பட்ட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த கிராமம், அது கிராமத்துல மாமியார் கொடுமை இருந்துச்சு. மாமியார் கொடுமையில என் தங்கச்சி செத்து போயிட்டாங்க. மாமியார் கொடுமைய சாதி கொடுமையா மாத்தி பறையர் சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்குற பிச்சை எடுக்க வந்திருக்கிற பையன் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. ஏன் சாதி கொடுமைன்னு சொன்னா ஆணவ படுகொலையில இறந்துட்டாங்கன்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். சிம்பத்தி கிரியேட் ஆனா ஆதவ அர்ஜுனா ஐயோ சாதி கொடுமையில தாயை பறிகொடுத்தவரா என்று இறக்க வரும். இறக்க வருவதற்காக அனுதாப ஓட்டுக்காக வந்து நிக்கிறான். அனுதாப ஓட்டு தீ குடிச்சு சாவிடா அனுதாபம் வரும். பால்டாயில் வாங்கி கூடிய அனுதாபம் வரும். மேடையில தூக்கு போட அனுதாபம் வரும். ஓட்டுக்காக அவன் ஊரா போய் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் உங்களுக்காக, உங்க தம்பி உங்க அண்ணன் எல்லா வழியும் தாங்கிட்டு எல்லா வேலையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும் தான் பேசுவேன். அதுவே பெரிய பொய். அவரு இவரு அம்மாவே மாத்துறாங்க. பெத்த தாயை ஒருத்தன் வாக்குக்காக மாத்துறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான்.